சார் வணக்கம். வணக்கம் கபிரியல். சார் இப்போ ஒரு சைடுல விஜய் களத்துக்கு வராரு. 13ஆம் தேதி அவரு சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு. இன்னொரு சைடுல சீமான் அவர்களும் ஆக்டிவா சில விஷயங்கள் பண்றாரு. நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்ற ஒரு பொதுக்கூட்டத்தையும் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது 14th. ஸோ விஜய் அவர்கள் 13th வெளில வராரு. சீமான் அவர்கள் 14th அனௌன்ஸ் பண்றாரு. எப்படி பாக்குறீங்க சீமான் அவர்களுடைய விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபம். பிளான் பண்ணி தான் பண்றாருன்றீங்களா? கண்டிப்பா பிளான் பண்ணி தான் பண்றாரு. அவரு சீமான் கம்பேரிசன்ல அவருக்கு கில்லிங் சைலன்ஸ் ஆகக்கூடிய சீமானுக்கு பல மடங்கு அவருடைய இஷ்யூஸ் மக்களை ரீச் ஆகுது. இது சீமானுக்கு பெரிய ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். இதுல 1.1 இருந்த சீமான் 3.8 1% 4% போறாரு. எப்படி போறாருன்னா கமல்ஹாசனை கம்பேர் பண்ணி அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிறதுனால தான் சீமான் போறார். தமிழ் தேசிய அரசியல் கருத்தியல்ல தெளிவா இருக்கிறார் சீமான். அதுல வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தேசியம் அதுல தெளிவா இருக்கிறாரு. கமல்ஹாசன் மையம்னு வராரு. மையணி வந்த கமல்ஹாசன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முன்னிறுத்தி எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புங்கிற ஒரு வார்த்தையை தன்னுடைய அரசியல் மேம்பாட்டுக்காக கமல்ஹாசன் ஐயா சொல்றாரு. சீமான் உடனே எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினார்னு கமல்ஹாசனை திருப்பி அடிக்கிறாரு. சீமான் 4% வாக்கு எடுத்துட்டாரு. கமல்ஹாசனும் ஏறக்குறைய ரெண்டு பேருமே ஈக்குவல் வாக்கு தான் எடுக்கிறாங்க. இதுல சீமான் தரப்புல ஒரு சிந்தனை என்ன இருக்குதுன்னா, கமல்ஹாசன் வரலன்னா நம்ம 3.8 3.7 7.5% நியர்லி 8% 2019க்கே போயிருப்போங்கிற ஒரு எண்ண ஓட்டம் சீமானுக்கே இருக்குது. அதாவது இத நாம ஒன்னு யூகம் ஒன்னு நிஜம். சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராயவாரிகளை கல்வி தந்தி ஆக்கினாருன்னு எம்ஜிஆர் வள்ளல் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போன்னு சொன்ன கமல்ஹாசனை எய்த்து அடிச்சு போல்டா நிற்கிறாயா, தன் கொள்கைக்காக தமிழ் அடையாளங்களை முன்னேற்றத்திற்காக மலையாளி எம்ஜிஆரே அடிக்கிறாயான்னு சீமானுக்கு பரவலா 39 மக்களவை தொகுதியிலும் ஓட்டு விழுந்து கமல்ஹாசனோட ஜஸ்ட் ஒரு இன்ச்சி மேலங்கிற அளவுக்கு அவரு வாக்கு எடுத்தது நிஜம். ஆனா சீமான் தரப்புல அவர் என்ன இருக்குன்னா, கமல்ஹாசன் வரலன்னா நம்மளுக்கு 3.8 இல்ல, அவர் எடுத்த 3.7 சேர்த்து நமக்கு மாற்று சக்தியாட்டு திராவிட கட்சிகளுக்கு எதிராக 7.5 கிடைச்சிருக்கும், நியர்லி 8 வந்திருக்குங்கிற ஒரு எண்ண ஓட்டம் சீமானுக்கு இருக்குது. அதே எண்ண ஓட்டம் தான் விஜய் விவகாரத்திலையும் சீமானுக்கு இருக்குது. விஜய் வரலன்னா அந்த ஓட்டு தனக்கு கிடைக்குங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. அது உண்மை நினைக்கிறீங்களா? அது யூகம். விஜய் அடிச்சு ஓட்டு வருங்கிறது நிஜம். கமல்ஹாசன் அடிச்சு எப்படி ஓட்டு வந்ததோ அதே மாதிரி விஜயை கம்பேர் பண்ணி சீமானுக்கு ஓட்டு வரும். இப்போ விஜய் தன் படம் ஓடுறதுக்காக அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சம்பந்தமா எந்த ஒரு குரலும் கொடுக்கல. சீமான் பறையர் தேவேந்திர வேளாளர்கள் தமிழ் ஜாதிக்கு அநீதி, இப்படி தமிழர்கள் சொந்த மண்ணில் கல்வி வேலை வாய்ப்புல பாதிக்கப்படுறாங்கன்னு அதை ஒரு இஷ்யூ ஆக்கி பறையர் தேவேந்திர வேளாளர்களுக்காக நிற்கிறாரு. தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளுன்னு நிற்கிறாரு. விஜய் தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்காரங்க படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த விஷயத்துல கம்முன்னு இருக்கிறாரு. ஸோ இந்த கம்பாரிசன் விஜய் ஒரு அரசியல் வியாபாரி சந்தர்ப்பவாதி, சீமான் தான் எடுத்த கொள்கை ரைட்டா ராங் அதுக்குள்ள நின்று அவரு தெளிவா களமாடுறாரு. பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு போல்டா கேட்கிறாரு. இதை மு.க. ஸ்டாலின் கேட்கல, எடப்பாடி பழனிசாமி கேட்கல, விஜய் கேட்கல, சீமான் தான் இதை ஸ்ட்ராங்கா கேட்கிறாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில வருது. ஏற்கனவே ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் கேட்கல. ஆனா விஜய் கம்பேரிசன் வரும்போது சீமான் தாயா போல்டா கேட்கிறாரு. பிராமின் லாபி, துக்ளக்கு, பாண்டே, ஜேவிசி செர்ராம் இவெல்லாம் என்னத்தை கிழிச்சிட போறான்னா, என் தமிழுக்காக பொண்ணு போல்டா இவங்களெல்லாம் பொருட்படுத்தாம கேட்கிறாரு. மற்றவங்களுக்கு சாமின்னு எடப்பாடிக்கு இவங்களை கொண்டு ஒரு பயம் இருக்கு, ஸ்டாலினுக்கு கூட இவங்களை அப்பீஸ் பண்ணி போலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, விஜய்க்கு இவங்களை பகிச்சா சினிமா வாழ்க்கைக்கு உல வச்சிருவாங்களோ ஒரு எண்ணம் இருக்குங்கிற ஒரு சூழல்ல சீமான் போல்டா இதை பற்றி கவலைப்படாம தமிழுக்காக போல்டா நிற்கிறாருங்கிற அந்த இமேஜ் சீமானுக்கு கிடைக்குது. சார் ஒரு நிமிஷம், இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க இல்லையா, இப்ப சீமான் அவர்களை பொறுத்தளவுல விஜய் அவர்களை கடுமையா அட்டாக் பண்றது என்டிகேவுக்கு நல்லதுன்னு சொல்றீங்க இல்லையா? விஜய் அவர்களை அட்டாக் பண்ணா அது எப்படி என்டிகேவுக்கு ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப என்டிகேவோட பொலிட்டிக்ஸ் பிரதானமா டிஎம்கே எதிர்ப்பு அரசியல், விஜயும் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது திமுகவை எதிர்த்தாதானே என்டிகேவுக்கு நிறைய ஓட்ஸ் வரும். சமஸ்கிருத விஷயத்துல 3 ஒரே குட்டையில ஒரே மட்டைகளா இருக்காங்களா, ஸ்டாலினும் எடப்பாடியும் விஜயும் 3 பேருமே ஒரே குட்டையில் ஒரே மட்டையா தானே இருக்காங்க. பெரியார் மண்ணுன்னு சொல்றதுல 3 பேரும் ஒன்னா தானே இருக்கிறாங்க. இலவசங்கள் வேணுங்கிற போது 3 பேரும் ஒன்னா தானே இருக்கிறாங்க. எம்ஜிஆர் புகழ் பாடுறதுல 3 பேரும் ஒன்னா தானே இருக்கிறாங்க.
அப்ப டிவிகேவோட டார்கெட் ஓட்டர்ஸ் யாரு? அது விஜயோட செய்தி தொடர்பாளர்களும் விஜய் தான் சொல்லணும். என்ன பொறுத்தவரை பிரதானமா திமுக எதிர்ப்பு தானே சார் இருக்கு விஜய்கிட்ட, அப்படி இல்லையா? திமுக எதிர்ப்புங்கிறது 15 வருஷமா இருக்குது அவர்கிட்ட, நான் மறுக்க வரல. ஆனா கருப்பு சோப்பு சைக்கிள் எல்லாம் அலையா விருந்தாளியா ஓட்டு போட்டுட்டு போனதெல்லாம் காட்டினார்ல. திமுக எதிர்ப்புங்கிறதுக்கு இன்னைக்கு மீண்டும் சொல்றேன், கலைஞருக்கு எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. இத பூமரங்கில் கடந்த காலத்தின் கைதிகளா இருக்கவங்களுக்கு தெரியல. சரி, அது இருக்கட்டும். ஆனா அவரு விஜயோட அரசியல் அதுதானா? அது கரெக்டோ தப்பான? விஜயோட அரசியல்னா ஆன்டி டிஎம்கே தான், அப்படி பார்க்கலாம்ல. அவரு திமுக எதிர்த்து தானே மையமா அரசியல். கமலஹாசன் கூட ரொம்ப மோசமா முக ஸ்டாலினை பெருந்தன்மையா முக ஸ்டாலின் நடந்துகிட்டார் அந்த விஷயத்துல பேசினாரு. அவர் இப்ப ராஜ்யசபா வாங்கிட்டு போகலையா? விஜய்க்கு அரசியல் உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு அரசியல். மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வருங்கிற தோற்றம் பலமுனை போட்டியால இங்க உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் போது மோடிக்கு தெரியுது. மோடிக்கு தெரியுது, எப்படி தெரியுதுன்னு கேட்காண்டாமா? சொல்லுங்க சொல்லுங்க. இலகணேசனுக்கு அஞ்சலி செலுத்ததுக்கு எத்தனை பேர் இருந்தும் ஸ்டாலின் தான் அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. கனிமொழியை தான் ஃபாரின் டெலிகேஷனுக்கு அனுப்புறாரு. ஸோ அவருக்கும் தெரியுது 22 எம்பி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் முக்கியமானவர், அவர் தான் ஆட்சிக்கு வருவாருன்னு தெரியுது. பாமகவும் கூட்டணிலாம் ஒன்றும் ஜெயிக்காது, இது வேலைக்கு ஆகாதுன்னு அவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தானே இருக்குது. அதனால விஜய்க்கும் அது தெரிய வரும்போது விஜய் அதுல ரொம்ப மன வலிமை அளக்கிறார். ரைட். இப்ப எனக்கு புரியுது. இப்ப நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லை அப்படின்றது உங்க ஆர்கியூமெண்ட். அது எனக்கு புரியுது. அண்ணாமலையும் அதான் சொல்றாரு, நானும் அதான் சொல்றேன். பட் நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, அது கரெக்ட், ஓகே. ஆனா விஜய் அவர்கள் திமுக எதிர்த்து தான் மோஸ்ட்லி பாலிடிக்ஸ் பண்றாரு. சீமானும் அதே மாதிரி திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்றாரு. சோ அப்படி இருக்கும்போது விஜய் அட்டாக் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. விஜய் திமுக மட்டுமே எதிர்த்து அரசியல் பண்றாரு. சீமான் ஜெயலலிதா ஊழல் வழக்குக்கு கன்விக்ட் ஆனவங்க ஜெயலலிதாவே அடிக்கிறாரு. 40% வாக்கு பலம் கொண்ட ஒரு தலைவி. கன்னடர் ஜெயலலிதா இந்த மண்ணில் அவங்கள என்ன தலைவியா கொண்டு போகணுமா? வேண்டாம், அதை பூண்டோட பிடுங்கி எரியணும்னு நினைக்கிறாரு. அதனால துக்ளக்கு, சாணக்கியா, ஜேவி ஸ்ரீராமெல்லாம் வருத்தப்பட்டாலும் அதை பற்றி சீமானுக்கு நாட் பாதரைசேஷன். தன்னோட நிலைப்பாட்டில் அவர் தெளிவா இருந்து அதில் அடிக்கிறாரு. விஜய் அந்த இடத்துக்குள்ள அதிமுக மேல சாப்பிட்டா இருக்கிறாரு. சீமான் கொடநாடு கொலையாளிகள் ஏன் கைது படலன்னு கேட்கிறாரு. விஜய்க்கு அதை பற்றி கவலை இல்லை. சீமான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை பற்றி கடுமையா பேசுறாரு. இவருக்கு விஜய்க்கு அதை பற்றி கவலை இல்லை. அதே மாதிரி வாரிசு அரசியல்னா திமுக வாரிசு அரசியல் தான். அதை மிஞ்சின வாரிசு அரசியல் ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, அது இதுன்னு அதை அடிக்கிறாரு. கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது தன் பேரும் புகழும் வர்றதுக்காக இந்திரா காந்தின்னு அடிக்கிறாரு. இனத்தை அழிச்சது சோனியா குடும்பம்னு அடிக்கிறாரு. விஜய் அதுல மாறுபட்டு நிற்கிறாரு. ஸோ சீமானுக்கு அரசியலுங்கிறது, ஜான் ஆரோக்கியசாமி சீமான் 4% போவாருன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சரின்னு போல்டா 4 வரையும் அடிக்கிறதுனால சீமான் ஹீரோவா நிற்கிறாரு. இன்னைக்கும் சீமான் 4 வரையும் அடிக்கிறதுனால சீமான் ஹீரோவா நிற்கிறாரு. விஜய்க்கு அந்த மன வலிமை இல்லாம காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துடாதா, எடப்பாடி கூட்டணிக்கு நம்மளை சேர்த்துக்கிட மாட்டாரான்னு குழப்பத்துல இருக்கனால அந்த ஹீரோயிசம் இல்லை. ஸோ சினிமாவில் ஹீரோவா நிற்கக்கூடிய விஜய் அரசியல் களத்துக்குள்ள கூட்டணி வாய்ப்பு கிடைக்காதான்னு தன்னை நம்பி நிற்காம எதிர்பார்ப்போட ஒரு மனவலிமையற்றவரா நிற்கிறாரு. சீமான் மக்களை நம்பி 4 வரையும் அடிச்சு நிற்கிறாங்கிறது விஜய் சீமான் கம்பாரிசன்ல எல்லா விஷயமே சீமானுக்கு கூடுதல் பப்ளிசிட்டி கொடுக்குது. மக்கள் மத்தியில சீமான் இப்படி இந்த சூழ்நிலையில இந்த முறையில இவர்களுக்காக நிற்கிறாருங்கிறது மக்களை ரீச் ஆகுது. ஆனா இப்ப ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல காங்கிரஸ் பார்ட்டி அலைன்ஸ்ல சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அது ஆக்சுவலா உண்மை இருக்கா? ஏன்னா இப்ப காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல அவங்களுக்கு திமுக கண்டிப்பா தேவை, அது ஒரு வின்னிங் அலைன்ஸும் கூட. நேஷனல் லெவல்ல பிஜேபியை கவுண்டர் பண்றதுக்கும் திமுக தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி எதிர்பார்க்கணும்? விஜய் ஏன் காங்கிரஸ் இங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கணும்? விஜய் யாருக்கு பணம் கொடுத்து பிராண்டிங் பண்றாங்களோ அவங்க விஜயை பிராண்டிங் பண்றாங்களோ இல்லையோ, விஜய் கிட்ட தங்களை பிராண்ட் பண்ணிக்கிட்டாங்க. கல்ட்டு எல்லாரும் வந்துருவாங்கன்னு பிராண்ட் பண்ணிட்டாங்க. அதுல அவர் நம்பல, அவ்வளவுதான். அதுல அவர் நம்பிட்டாரு, இப்ப ஏமாறுறாரு. இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல மோடி அவர்கள் ஸ்டாலினை பெரிய ஒரு எதிரியா பார்க்கல. இன்ஃபேக்ட் இப்ப கனிமொழி அவர்களெல்லாம் டெலிகேஷன் அனுப்புனாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்ப மோடி அவர்களுக்கு திமுக ஸ்டாலின் அவர்களோட தேவை எங்கிருந்து வருது? மேபி 29ல டிஎம்கேவோட சப்போர்ட் தேவைப்படும் எதிர்பார்க்கறாங்களா? ஏன் அந்த நீட் எங்கிருந்து வருது? உங்களுக்கு
இந்திரா காந்தி அம்மையார் கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகும்போது சார்ட்டர்ட் பிளைட்ல இந்திரா காந்தி அம்மையார் வந்து சென்னைக்கு வராங்க. கலைஞர் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு ஆலிவர் ரோடுக்கு போய் கலைஞர் கையை பிடிச்சி, நீங்க என்ன சப்போர்ட் பண்ணலன்னா என் ஆட்சியே போயிடும், நான் பிரதமராட்டே இருக்க முடியாது, உங்களுக்கு எதிரி காமராஜ் தான், அவர் மீண்டும் பல பெற்றாருன்னா உங்க ஆட்சியை தான் கவிழ்க்க பார்ப்பாரு, நான் உங்களுக்கு எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன், அதனால எப்படியாவது என் ஆட்சியை காப்பாத்துங்கன்னு கலைஞர் கையை பிடிச்சி கெஞ்சி கிரிக்கி ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க இந்திரா காந்தி அம்மையார். கலைஞரும் அதை ஆதரவு கொடுத்தாரு. ஏன்னா அப்போ நெசிட்டி இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்துட்டு. இப்ப இருக்கு அந்த மாதிரி நெசிட்டி இப்ப மோடிக்கு இல்ல. வரலாம். வந்துட்டுன்னா கர்நாடகா ஸ்டாலின் தானே கடன் வாங்க போனோம். 22 அவர் தானே வச்சிருக்கிறாரு. எடப்பாடி 0ல தானே இருக்கிறாரு. மோடி தவறுக்க பர்சனல் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாரு. எடப்பாடி அவருக்கு பர்சனல் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாரு. மோடிக்கு பர்சனல் பொலிட்டிக்ஸ்ல அவருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுல வராது, வாய்ப்பு குறைவு. வந்தா ஸ்டாலினுக்கு 22 தானே ஹெல்ப் பண்ணணும். அதுல தானே அவர் பார்ப்பாரு. இங்க 4 பேருக்கு இச்சஸுக்கும் அரிப்புக்கும் ஸ்டாலின் மோடி செயல்பட முடியாதுல்ல. அதனாலதான் சசிகலா விஷயத்துல சத்ரியன் குருமூர்த்தி, சுப்பிரமணியம் சாமி, பொன் ராதாகிருஷ்ணன், H ராஜா, தியாக வரலாற்றுக்கு சொந்தக்கார இல கணேசன்ஜி, இவங்க எல்லாத்தையும் மீறி என்னோட கருத்து மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிற இது வந்து ஜெயித்தது. ஏன் திரும்ப திரும்ப அந்த சோதரில் சொன்னா, கடந்த வரலாற்றுல உங்களை நான் அடிச்சு ஜெயித்திருக்கிறேங்கிறது உண்மை, அதை பெருந்தன்மையா ஒத்துக்கிடுங்கிறது தான் நான் துக்ளக்கில் எழுதுங்க. இவரு ரங்கராஜ் பாண்டே சாணக்கியார் ஒரு வீடியோ போடலாம், என் அண்ணன் ரவீந்திர சாமி சொன்னதுதான் கரெக்ட் ஆச்சுன்னு. துக்ளக்கில் எச்சரிக்கையில நானே தோத்து போனேன், ரவீந்திர சாமி சொன்னது கரெக்ட் ஆச்சுன்னு ஐயா சத்ரியன் குருமூர்த்தி எழுதலாம். ஜேவிசி ஸ்ரீராம் அவரும் ரவீந்திர சாமி சொன்னதான் சசிகலா விஷயத்துல நடந்தது, அவர் சொல்லி இதாச்சு அப்படின்னு எழுதலாம். அதே போல நீங்க சொல்லுங்க, இப்போ சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாருன்னு ரவீந்திர சாமி சொல்றாரு. இது வந்து வாய்ப்பே இல்லை. சீமானே பாஜக இன்னைக்கே மதுரையில பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி சொல்றாருன்னு கேள்வி கேட்கலாம். பட் நடந்த விஷயத்துல அறிவு நாணயத்தோட உண்மையை ஒத்துக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதான் இப்ப நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். இப்ப அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு விஷயம் தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கண்டிப்பா அதேதான் ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல, மோடிக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் பிடியில ஸ்டாலின் பெயரக்கூடாது. ஆனா இப்ப என்னுடைய காங்கிரஸ் பிடியில ஸ்டாலின் பெயரக்கூடாது. மோடிக்கு எதிரி காங்கிரஸ் தான், ஸ்டாலின் அல்ல. எனக்கு அது புரியுது. இப்ப என்னோட கேள்வி, இதை யாரு மறைச்சுக்கிட்டு பொய்யா சொன்னாலும் அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. சசிகலா விஷயத்துல 21ல எக்ஸ்போஸ் ஆன மாதிரி மீண்டும் எக்ஸ்போஸ் ஆவாங்க. நான் அது ஒரு வார் மாதிரி நடத்தி ஜெயித்தேன். இது அடுத்த சண்டைக்கு நான் ரெடி ஆயிட்டேன். சரி, இப்ப ஒரு கேள்வி என்னன்னா சார், இப்ப திமுகவை பொறுத்தளவுல அவங்களோட கோர் பாலிடிக்ஸ் ஆன்டி பிஜேபி தான். ஆன்டி பிஜேபியை தவிர இப்போதைக்கு திமுக கையில பெரிய அரசியல் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரியான சூழல் ஏற்பட்டா திமுக கம்ப்ளீட்டா அவங்களோட அரசியலையே மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அதே மாதிரி பாஜகவும் திமுகவோட அலைன்ஸுக்கு போனாங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜகவோட குரோத் வந்து கம்ப்ளீட்டா தடைப்பட்டு போயிடும். ஏன்னா இவ்வளவு நாட்களா திமுக எதிர்ப்பை மையமா வச்சுதான் தமிழ்நாட்டுல அவங்க அரசியல் பண்ணிருக்காங்க. சோ பாஜகவை கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்ததெல்லாம் வேஸ்ட். தமிழ் சொல்றதெல்லாம் உண்மை, அதை நான் மறுக்க வரல. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சீட்டும் வரல. தனக்கு ஒரு சிக்கல் வந்தோம்னா இந்திரா காந்திய கலைஞர் காப்பாத்தி விட்ட மாதிரி ஸ்டாலின் காப்பாத்தி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. காமராஜர் மாதிரி அப்ப இங்க அடகு வச்சிருவாங்கன்றீங்களா? லோக்கல் பாஜகவை கைவிட்டுருவாங்கன்றீங்களா? அதான் உங்களுக்கு நேஷனல் லீடர்ஸுக்கு நேஷனல் பொலிட்டிக்ஸ் தான் மெயின். ரைட், புரியுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கரெக்ட். அந்த வகையில காங்கிரஸ் ஸ்டாலினை நம்பி 10 எம்பி 40 எம்பி ஜெயிக்கங்கிறது தான் மோடிக்கு கன்சர்ன். கண்ணெதிர பாக்குறோம், கனிமொழியை தானே ஃபாரின் டெலிகேஷனுக்கு அனுப்புறாங்க. தம்பித்தோர ஃபுட்போர்டு அடிச்ச மாதிரி தொங்கல் தாத்தா மாதிரி என்னையும் ஒரு ஆளா சேருங்க, என்னையும் சேர்த்துடுங்க, ஒரு மெம்பராவது கொடுங்க, ஐயோ ஒரு மெம்பராவது கொடுங்கன்னு கெஞ்சர லெவல்ல தானே இருக்கிறாரு. ஆனா இப்ப இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒண்ணு என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல இந்திரா காந்தி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பலம் வீக் ஆகுது. அவங்க பலம் வீக் ஆகும் போதுதான் கருணாநிதி அவர்கள்லாம் தேவைப்படுறாங்க. இப்ப பிஜேபியும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு பாக்கலாமா? ஒரு பாயிண்ட் இந்திரா காந்தி வந்து சர்வைவல்காக தான் வர்றாங்க. அந்த கருணாநிதி தயவு கிடைச்ச பிறகுதான் மிகப்பெரிய பலத்துக்கு வந்தாங்க. அந்த கருணாநிதி தயவு அவங்க தேடி வரும்போது அவங்க ஒரு பொம்மை பிரதமராக தான் இருந்தாங்க. அந்த தயவுல அவங்க மேல ஆன பிறகு துர்கா மாதிரி 43% ஓட்டு எடுத்து மிகப்பெரிய பவர்ல ஏறி வந்துட்டாங்க. இப்ப 14ல மோடி அவர்கள் பெரிய ஒரு வெற்றி பெறாரு, 19ல ஸ்வீப் பண்றாரு, மிகப்பெரிய சந்தேகமே இல்ல. 24ல வீக் ஆறாரு. அது பிரச்சனை தான், நீங்க சொல்றதை நான் மறுக்க. அது தொடரும்னு நினைக்கிறீங்களா? 29லயும்
ஏன்னா அப்பதானே தேவைப்படுவார் ஸ்டாலின், இல்லாட்டி தேவைப்பட மாட்டாரு. 29ல நாங்க மோடி பிரதமர் ஆகணும்னு இந்தியா ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். மோடிக்கு தெரியும். மோடிஜி ஃபார் பிஎம் 2029 ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். வேற யாரோட மோடிக்கு நாங்க எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாம நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அது எங்க கடமை நினைச்சு அதை நாங்க செய்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல ஸ்டாலின் மேல எதிர்ப்புல அவன் அரிப்பை சொரிஞ்சிட்டு இருக்கிறான், உங்களுக்காக இல்லைங்கிறத மோடி கிட்ட அப்படி அரிப்பை சொரியக்கூடிய கோஷ்டிகளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில நாங்க 21ல சசிகலா விஷயத்துல ஜெயித்தோம். மீண்டும் மோடி கிட்ட நாங்க அதை என்லைட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு தெரியாதது இல்லை. இந்த வகைக்குள்ள மோடி 29 மையமா வச்சு தன் நகர்வுகளை செய்யறாரு. அப்படி செய்யக்கூடிய ஒரு இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன சில சம்பவங்கள் அடிப்படையில் போயிட்டு இருக்குது. அது மோடிக்கு ஒரு டேஞ்சர் வந்துரும்னு அர்த்தம் இல்லை, சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு ஒரு புள்ளி உண்டு. ஒரு பேக்கப் பிளான் மாதிரியா? பேக்கப் பிளான் மாதிரி. அதேதான். ஸோ இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, சீமான் அவர்களை பொறுத்தளவுல விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணா என்டிகேவுக்கு அது நல்லது அப்படின்ற பாயிண்ட்டை சொல்றீங்க. பட் இன்னொரு சைட்ல வைக்கப்படக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா, விஜய் அவர் ஓவரா அட்டாக் பண்ணாருன்னா என்டிகே டிஎம்கேவோட பி டீம் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் பி டீம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அது சும்மா வேஸ்ட்டுங்க. அது சும்மா தெரியாம பேசிட்டு இருக்கு. அட்டாக் பண்றது நல்லதான்றீங்க? நல்லதுதான், பாசிட்டிவா தான் எல்லாருக்கும் ஓட்டு கிடைச்சிட்டு இருக்குது. பிடிஎம்ங்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போகும். அந்த ஓட்டு நீங்க பிடிஎம்னு சொல்லலைன்னாலும் சரி சொன்னாலும் சரி திமுக காங்கிரஸ் தான் போகும். ஒருவேளையில் அந்த ஓட்டு செதறிடுமோங்கிறதுக்காக திமுக அனுதாபிகள் எடப்பாடி தனிச்சு நின்னாலும் பிடிஎம், சீமான் தனிச்சு நின்னாலும் பிடிஎம், விஜய் நின்னாலும் பிடிஎம்னு எல்லாரையும் பிடிஎம்னு சொல்றது வழக்கம். விஜயும் யாருக்கும் பிடிஎம் கிடையாது, சீமானும் யாருக்கும் பிடிஎம் கிடையாது, எடப்பாடியும் யாருக்கும் பிடிஎம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அரசியல் அரங்கத்துக்குள்ள தங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும், தங்களுக்கு எவ்வளவு வளர்ச்சி கிடைக்கும், அதுக்கு எந்த ரூட்ல போனா தங்களுக்கு கேன்னு போறாங்க. அதுதான் உண்மை. அப்படி போகக்கூடிய ரூட்ல கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு நம்மளை விட்டு போயிருமோன்னு நினைக்கிறவங்க இவர் பிஜேபிக்கு பிடிஎம்ங்கிற கருத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி திமுக எதிர்ப்போட்டு இல்லாத ஓட்டு காமராஜருக்கு எதிர்ப்போட்டு இருந்து கருணாநிதி செல்வாக்கு வளையமே குறைவு. அந்த சூழல்ல கருணாநிதிக்குள்ள எதிர்ப்பு கூட ஸ்டாலினுக்கு இல்லை. அப்ப ஸ்டாலினுக்கு இல்லாத ஒரு ஓட்டுக்காக எல்லாரும் ஓடுறதுதான் திமுக எதிர்ப்போட்டுங்கிறது. இந்த ஒரு தேரி அச்சோ ராஜா அம்மனமா போறாருன்னு நான் சொல்றதா கூட எடுத்துக்கிடுங்க. இந்த தேரி தப்புன்னு. ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி.